வருகிற சட்டமன்ற தேர்தலில் திராவிட முன்னேற்றக் கழகம் தலைமையில் அமைந்திருக்கிற கூட்டணிக்கு வாக்களிக்க வேண்டும். ஏன்னா தமிழ்நாட்டில் 5 ஆண்டு காலம் சிறப்பான ஆட்சி நடத்தியிருக்காரு. ஒன்றிய அரசாங்கத்தினுடைய எந்த விதமான நிதி ஆதாரமும் நமக்கு கொடுக்கல. தமிழ்நாட்டில் வஞ்சிக்கிறாங்க. இருந்தாலும் தமிழ்நாட்டில் ஆட்சி நடத்துகிற முதலமைச்சர் வெள்ள பேரிடர் ஏற்பட்ட போது சிறப்பான முறையில் மக்களுக்கு உதவி செய்து அந்த பேரிடர்லேருந்து காப்பாற்றப்பட்டது. கல்வி நிதியை ஒதுக்க மறுக்கிறாங்க. இருந்தாலும் தமிழ்நாட்டினுடைய கல்வி தரத்தை இந்தியாவிலேயே முதன்மையான மாநிலமாக மாற்றியிருக்காரு. நான் புதல்வன் திட்டத்தில் மாணவர்களை படிப்பதற்கு உயர்கல்வி படிப்பதற்குமான வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்கிறாரு. கல்வியில் தமிழ்நாடு முன்னிலையில் இருக்கிறது. மருத்துவத்துறையே வளம் பெற்று இருக்கிறது. மக்களினுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்துவதற்கு, கிராம பொருளாதாரத்தை மேம்படுத்துவதற்கு கிராமத்தில் இருக்கிற பெண்களுக்கு உரிமை தொகை 1000 ரூபாய் கொடுக்கிறாரு. வேலைக்கு போகக்கூடிய பெண்கள் கிராமப்புறமாக இருந்தாலும் நகர்ப்புறமாக இருந்தாலும் அவர்கள் வேலைக்கு செல்லுகிறவர்களுக்கு உதவுகிற முறையில் விடியல் பயணம் திட்டம் சொல்லி பஸ் பயணத்தை இலவசமாக கொடுத்திருக்காரு. பள்ளிகளில் படிக்கிற குழந்தைகளுக்கு காலை உணவு திட்டம் கொடுக்கிறார். இது போன்ற எண்ணற்ற திட்டங்களை செய்து தமிழ்நாட்டில் சமூக நீதியை பாதுகாப்பதில், தமிழ்நாட்டில் ஒற்றுமையை கட்டமைப்பதில் சிறந்த மாநிலமாக தமிழ்நாட்டை உருவாக்கியிருக்காரு. ஆகவே திமுகவுக்கு வாக்களிக்கணும். அதே ஒன்று கோவையில் 10 சட்டமன்ற தேர்தல் தொகுதியில் தோல்வி அடைஞ்சாலும் கோயம்புத்தூரினுடைய வளர்ச்சிக்காக ஜிடி நாயுடு மேம்பாலத்தை கட்டி முடிச்சிருக்காரு. மக்கள் பயன்பாட்டுக்கு கொடுத்துருக்காரு. அதே மாதிரி செம்மொழி பூங்காவை கொடுத்திருக்காரு. இந்த 5 ஆண்டு காலத்தில் கோவை மாநகரத்தினுடைய உள்கட்டமைப்பை மேம்படுத்துவதற்கு 1700 கிலோமீட்டருக்கான பாதை அமைச்சு கொடுத்திருக்காரு. கோவையினுடைய போக்குவரத்து நெருக்கடியை போக்குவதற்கு மேற்கு புறவழிச்சாலை திட்டத்தை நிறைவேற்றியிருக்காரு. இந்த மாதிரி பல்வேறு திட்டங்களை கோவைக்கு வழங்கியிருக்காரு. இந்த முறை கட்டாயம் கோயம்புத்தூர்ல திமுகவுக்கு வாய்ப்பளிக்கணும். உதயசூரியனுக்கும் கூட்டணி கட்சிகளுக்கும் வாக்களிக்கணும்.